ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் ஆடு, மாடு, கோழி, புறா, கிளி உண்டு. நாங்கள் கோழி முட்டை போட்டு அடகாக்க எங்களுக்கே தெரியாது. அதாட்ட கோழி கொஞ்சம் கூட்டிகிட்டு வரோம். அப்படி தான் எங்களுக்கு கோழி பெறுவோம். நிறைய இடம் கிடக்கனால எங்கெங்கே கோழி முட்டை விடுன்னு எங்களுக்கே மேக்ஸிமம் தெரியாது. இப்போ கோழி சவுண்டு போட்டுகிட்டே இருந்து கோழி அடக்கோழி சவுண்டு போட்டே இருந்து இப்போ எதுக்கிட்ட அடக்கோழி சவுண்டு போடுன்னு இப்போ பார்ப்போன்னு பார்த்தா அப்புறம் கோழி கொஞ்சம் சவுண்டு கேட்ட மாரி இருந்துச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு உள்ளாடி பாருங்கள், இதுக்கு உள்ளாடி ஒரு 3 கோழி கிடக்குது. 4 கோழி கிடக்கு உள்ளாடி. 4 கோழி எனக்கே தெரியாது 4 கோழி கிடக்குன்னு. உள்ளாடி ஒழிச்சு ஒன்று இருக்குது. அப்போ கோழிங்க சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கும்போது கோழி குஞ்சு உள்ளே இருக்குன்னு நினைக்கேன். சரி நம்ம பார்ப்போம். இப்போ உள்ளே கை போட்டால் ஒரு கை போட போனேன், நல்லா கொத்தி ரத்தம் வர வந்துட்டு எனக்கு கையில். எல்லா கோழியும் சேர்ந்து கொத்திட்டு. சரி பார்ப்போம் இப்போ எத்தனை கோழி குஞ்சு கிடக்குன்னு. நம்ம கையை உள்ளே போட பயமாக தான் இருக்குது, நல்லா பயமாக தான் இருக்குது. இங்கே இருக்க கொத்த வரச்சில் கொத்த வடி வருது, இல்லை பாம்பு கொத்த அந்த மாதிரி வருது. எனக்கு கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் உங்கள்கிட்ட காணிக்க போகிறேன். ஐயம்மா, கையை உள்ள விடுறதுக்கு பயமாக இருக்குது. அட்டாக் பண்ணு, 4 பக்கமும் அட்டாக் பண்ணோம் கோழி. நாட்டு கோழினாலும் அப்படி தான் இருக்கும். பாருங்கள், கோழிஞ்சி உள்ள தெரியுது பாருங்கள், ஒரு கோழிஞ்சி தெரியுது. இனிமேல் எல்லா கோழிஞ்சி எடுத்தால் தான் எத்தனை கோழி இருக்குது முட்டை இருக்குன்னு நம்ம சரியாக தெளிவாக பார்க்க முடியும். இந்த கோழி ரொம்ப கொத்தம். அப்பா பாருங்கள் எப்படி கொத்துன்னு பார்த்தல. இதான் நாட்டு கோழிக்கும் இந்த வேறு கோழிக்கும் வித்தியாசம். இனிமேல் இந்த கோழி நமக்கு எப்படி யார் தானே தெரியாது. இதில் எப்படி அடகாக்கனே தெரியாது. எப்படி அடகாத்து எப்படி நம்மளை குஞ்சை காப்பாற்ற போகிறேன்னு தெரியாது. என்ன கொத்து ஏமா இதை பிடிச்சி போடுங்களாட்டா. எனக்கு நான் கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் மற்றபடி நேரத்தில் நல்லா என்கிட்ட பக்கத்தில் நின்னாலும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கிட்டே போகக்கூடாது. சரி, இங்கே கோழிஞ்சு பாருங்கள். லேட்டாக எடுமே. எங்கள் அம்மா எப்படி கொத்து பாருங்க. இப்போ பறந்து கொத்து பாருங்க. எப்பா மூஞ்சியில் கொத்த பார்த்தேன் எனக்கு. ஆனால் போட உள்ளே போயிடுது. போட உள்ளே போயிடுவேன். ஏன்னா ஒரு கோழின்னா பிரச்சனை இல்லை. நிறைய கோழி கிடக்கும்போது நிறைய கோழிங்கும்போது ஐயோ உங்கள்கிட்ட காணிக்க முடியாதுன்னு நினைக்கேன். அப்போ அதுவேலுக்குள்ளேயே போட்டி வந்துட்டு நம்ம என்ன செய்ய முடியும் பாருங்கள். போட்டியை பற்றில இப்போ இனிமேல் எல்லாம் தூக்கி மடிக்குள்ளத்துக்கு உள்ளத்துக்கு வச்சு விடுவாங்க. அதனால் எத்தனை குஞ்சின்னு எனக்கே தெரிய மாட்டேங்கி. எப்படி மேக்ஸிமம் ஒரு 7-8 குஞ்சிகிட்டே கிடக்கும். நசுக்கி வச்சுருக்கு. பாப்பா எத்தனை குஞ்சு வரும்னு நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கோ நாள் கழிச்சு நம்ம குழஞ்சி வெளியே வந்துடும். அப்போ பார்க்கலாம். பாருங்கள் எப்படி உள்ளே போகணும் பாருங்கள். குழஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கோழி வீடியோ பார்க்கணும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. பாருங்கள், அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு வரும். பாருங்கள் எப்படி கோழி சவுண்டு கேட்குன்னு பாருங்கள். இதுதான் சவுண்டு கேட்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு இந்த அடக்கோழி சவுண்டு போட்டுட்டு இருந்துச்சா. அதை வச்சு தான் நானே பார்த்தேன். சரி உள்ளே போய் எட்டி பார்ப்போம். சரி கோழி தான் குஞ்சு பொறிச்சிருக்கோன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் தான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ உள்ள கோழி குஞ்சு இருக்குன்னு. சரிங்க.